இஸ்லாத்தில் வந்து ஜோசியம் கிடையாது. எதிர்காலத்தை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக அவன் மட்டும் தான் அறிஞ்சவன். ஆனால் அது சூரியன் உதிக்கிறது மறையிறத பற்றி பெரிய ஒரு அட்டவணையே இருக்குது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும், எத்தனை மணிக்கு மறையுன்ற ஒரு விஷயம் நம்ம அதை வச்சு தான் இன்றைக்கி நோன்பு நடக்கிறது, தொழுகை நிறைவேற்றுறதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம். சூரிய விஷயத்தில் வந்து இந்த சயின்ஸ் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் சந்திர விஷயத்தில் நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு பெரிய ஆரம்பிக்குது, அவங்க பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வேறுபட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்னான்னு சொல்லலாம், சூரியல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அந்த லைலத்துல் இரவை பற்றி சொல்லும் போது அந்த இரவு ஒரு இரவு பற்றி தான் சொல்கிறான். இரவுகள் என்று பல டுவலில் ப்ரூவலில் ஒரு இரவு பற்றி சொல்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கு நம்மளை பெரிய பார்க்கல, சவுதியில் இன்னைக்கு பெரிய பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு இன்று இந்த முதல் நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு தான் பார்த்தோம், நம்மளுக்கு நாளைக்கு தான் பெரிய ஸ்டார்ட் கணக்குனா அவங்க ஒற்றைப்படையில் வந்து லைலத்துல் அடைஞ்சு கொண்டாங்க சொன்னால் நம்ம ரெட்டைப்படையில் இருக்கோம். அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் லைலத்துல் இரவு, நம்மளுக்கு மறுநாள் ஒத்தப்படை கணக்கில் நம்மளுக்கு மறுநாள் லைலத்துல் இரவு வருமா? அப்போ 2 லைலத்துல் இரவு இருக்கா? அல்லாஹ் ஒரு இரவை பற்றி சொல்கிறான் ஒன்று. ரெண்டாவது, பிறை எப்படி அல்லாஹ் சொல்கிறானே சூரியனை சந்திரனை காலை காட்டியாக வச்சுருக்கானோ, சூரியன் தன்னுடைய சுற்றுப்பாதையில் சரியான முறை இயங்கி கொண்டிருக்கு, சந்திரன் அதோடைய சுற்றுப்பாதையில் சரியான முறை இயங்கி கொண்டிருக்கு. அதை வச்சு தான் இவன் வந்து விஞ்ஞானத்தில் இத்தனை வருஷம் எப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறான். அதே விஞ்ஞானி தான் சொல்கிறான் சூரியனுடைய செயல்பாடை பற்றி சந்திரனை சொல்லும் போது நிறைய பேர் என்ன குழப்பாகிறாங்கன்னா, சவுதிக்கு நம்மளுக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம், அங்கே அசுரத்தோடு தான் நம்ம இங்கே வந்து லோஹர் வக்தில் இருப்போம், அங்கே மகரிப்னா நம்ம அசுர வக்தில் இருப்போம். அதை சொல்லி கொண்டு என்ன சொல்கிறாங்க, சவுதியோட பேரை பார்த்தா அவங்களுக்கு தனி, நம்ம பார்த்தா நம்மளுக்கு தனின்னு சொல்லிட்டு பிரிச்சுடுறாங்க. ஆனால் சூரியனுடைய சுற்றுப்பாதையே வேறு, சந்திரனுடைய சுற்றுப்பாதையே வேறு. சூரியனை வந்து சூரிய குடும்பம் மொத்தமாக மையமாக வைத்துக்கொண்டு அது தன்னோட சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கு. ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னா பூமியை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுற்றி கொண்டிருக்கு. பூமியை வந்து ஒரு முறை சுற்றி போகிறதுக்கு 29 நாள் அது எடுத்துக்கொள்ளுது. பிறை அடைந்து அவங்க நோன்பு வச்சுருக்காங்க, நம்ம அன்றைக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஸோ நோன்பு கடமையான அன்னைக்கு நம்ம சாப்பிட்றது ஹராம் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க பெருநாள் கொண்டிருக்க அன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுருக்கோம். பெருநாள் அன்று நோன்பு வைப்பது வந்து அதுவும் ஹராமாகுது. இது சம்மந்தப்பட்ட சில விளக்கங்கள் மக்களுக்கு தான். இவர் பிறை சம்பந்தமாக கேட்ட இவ்வளோ விஷயங்களுக்குமே பிறை ஓர் விளக்கம்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது, விவரமாக உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிறங்க. கேட்டதுக்காக சொல்லுவோம், மற்ற விவரங்கள் நீங்கள் நிதானமாக உட்காந்து படித்து இந்த கேள்விகளை எல்லாம் நம்மளே எழுப்பி இதற்கான பதிலும் எதில் இருக்கிறது, பிறை ஓர் விளக்கம்ங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம், நீங்கள் பார்த்தா விளங்கிடலாம். அவர் என்ன கேட்க வர்றாருன்னு கேட்டால், இப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம், லொஹர் இத்தனை மணிக்கு, அசர் இத்தனை மணிக்குன்னு சொல்லி. இன்னைக்கு லொஹரை தீர்மானிக்கிற மாதிரி அடுத்த மாதம் லொஹரை கூட தீர்மானிக்கிறோம், அடுத்த வருஷம் லொஹர் எப்படிங்கிற கூட தீர்மானிக்கிறோம். அப்போ நம்ம இங்கே உட்காந்து கணிச்சிடுறோம். லொஹரு அசரு மகரிபு நோன்பு அட்டவணை போடுறோம்ல, சூரியன் மறைகிறத டெய்லி போய் பார்த்துட்டா நோன்பு திறக்கிறோம், பார்க்கறது கிடையாது. நம்மளா என்ன செஞ்சிடறோம், என்னைக்கு மறையும்னு கணக்கு போடுறோம், 6-5 6-6 6-7ன்னு போட்டு கூட என்ன செய்கிறோம், அட்டை இதை கையில் கொடுத்துட்றோம், அட்டையை பார்த்தா நோன்பு திறந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன முதல்ல என்ன கேட்குறாருன்னா, சூரியனை மட்டும் நீங்கள் வந்து கணிக்கிறீங்க, சந்திரனை ஏன் கணிக்கலை? இது முதல் மேட்ரு. ஏன் அப்படி கணிக்கலைன்னு சொன்னால், சந்திரனை வந்து கணிக்கக்கூடாது என்று ரசூல்லா சொல்லிவிட்டாங்க, சூரியனை ரசூல்லா கணிச்சு இருக்கிறாங்க. மேட்ரு என்னது, நம்ம லாஜிக்கலுக்கு ஓரமாக வச்சுப்பட வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு வாரம் வந்து மழை கொட்டோன்னு கொட்டி நாங்கள் சூரியனையே பார்க்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சூரியன் வந்து தென்படவே இல்லை. அப்போ தென்படலை என்ற உடனே சூரியன் தென்படாத காரணத்தினால் நம்ம வந்து எந்த தொழுகையும் கிடையாது என்று ரசூல்லா சொல்லாமல் அவங்க சூரியனை பார்க்காமலேயே ஒரு கணக்கு வைத்து எல்லா தொழுகையும் நடத்தினார்கள். நாங்கள் சூரியனையே பார்க்கவில்லைன்னு வருது. ஒரு சகாபி வந்து மழை பஞ்சமாக இருக்குன்னு கேட்பார்ல, துவா செய்வாங்க, மழை கொட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு வாரத்துக்கு சூரியனே இல்லை. ஆனால் சந்திரனுக்கு என்ன சொல்கிறாங்க, பார்த்து சந்திரன் இருக்கிறது தான் இருந்துட்டு தானே இருக்குது, சந்திரனை பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க. மேகமாக இருந்தால் கணிக்கலாம்ல, மேகமாக இருந்தால் கணிக்காம 30 நாள் நினச்சிக்கிறங்க. எவ்வளோ தெளிவான வார்த்தைன்னு வைங்க. கணிக்க கூடாது என்று இதுக்கு சொல்லிட்டாங்க, அதுக்கு சொல்லலை. அப்போ சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ்வும் ரசூலும் வேறாக பார்க்கும் பொழுது நம்மளும் வேறாத்தான் பார்க்கணும். டாபிக் ஒன்று சின்னதாக தான் சுருக்கமாக தான் சொல்லணும், ஒவ்வொரு பாயிண்ட் விரிவாக அதில் இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், சூரியனுக்கு சந்திரனுக்கு ஏன் 2 நிலைப்பாடு எடுக்கிறேன்னு கேட்குறாங்க.
இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சந்திர கிரகணம் வந்துச்சு. அப்போ சந்திர கிரகணம் வரும் பொழுது யாராவது இங்கே சந்திர கிரகண தொழுதாங்களா? தொழுவலை. ஏன் தொழுவலை? சந்திர கிரகணம் தான் வந்திருக்குதுல. இல்லை எங்களுக்கு வரலையே. என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வரலையேம்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் வரணும்? ஒரு சந்திரன் தானே இருக்குது. சந்திர கிரகணம் வந்து எத்தனை ஊர்களில் எத்தனை வருஷங்களில் வந்திருக்கிறது. சென்னையில் கிரகணத்தை பார்த்தா சென்னையில் கிரகணம் தொழுகிறீங்க. சவுதி அரேபியாவில் சூரிய கிரகணம் தெரிஞ்சு சென்னையில் தெரியலைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? தொழுவ மாட்டேங்கிறீங்க. அப்போ ஏன்? ஒரு சந்திரன் தானே இருக்குது. அப்போ சந்திர கிரகணம் வந்து அமெரிக்காவில் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் நீங்கள் இங்கே எப்போ தொழுதுருக்கிறீங்களா? தொழுவணும்னு சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட கேளுங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ சந்திரனையே முரண்பட்டு பார்க்குறதுக்கு காரணம் என்ன? சூரியனை ஒரு மாதிரி சந்திரனை ஒரு மாதிரின்னு பார்க்கக்கூடியவங்க சந்திரனையே பிறைக்கு ஒரு மாதிரி கிரகணத்துக்கு ஒரு மாதிரியா பார்க்கணும்? பிறையும் கிரகணமும் ஒரே கான்செப்ட் தானே. எல்லாம் விலகுறது வெளிச்சம் தெரிகிறது தானே. அது சுற்றுவதால் ஏற்படக்கூடிய விளைவு தானே. பிற ஒன்றுங்கிறது அமாவாசைங்கிறதும் கிரகணம் என்பதுமே ஒன்றை ஒன்று மறைப்பதும் திறப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு தானே. அப்போ கிரகணம் ஏற்படும் போது நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்? அவனுக்கு கிரகணம் ஏற்படுச்சுன்னு சொன்னால் சிங்கப்பூரில் கிரகணம் வந்தால் சிங்கப்பூர்காரன் சொல்லுவான், நாங்கள் ஏன் சொல்லுவோன்னு அப்படி சொல்கிறோம்ல. அப்போ வந்து நம்ம அது நம்ம விளைவிக்கிறோம். இது வந்து நமக்கு தனி அதுக்கு தனி தான். இதை விளைவிக்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டால் சூரியன் நேரம் காட்டுதுங்கிறோம்ல. சூரியன் நேரத்தை காட்டுது. சூரியன் நேரம் காட்டுறது எப்படி காட்டுது? அனைவருக்கும் ஒரே நேரத்தை காட்டுதா? அவனுக்கு தனித்தனி நேரத்தை காட்டுதா? அவனுக்கு காட்டுது. சூரியன் நேரத்தை காட்டுறது வாஸ்தவம் தான். நான் நோன்பு திறக்கிறதுக்கு சவுதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சூரியன் மறைஞ்சிருச்சான்னு கேட்டு நோன்பு திறக்க முடியுமா? எனக்கு மறையணும். ஒரு சூரியன் தான் இருக்குது. அந்த ஒரு சூரியன் தான் ஒருத்தனுக்கு உதிக்கும் போது ஒருத்தனுக்கு மறையுது, ஒருத்தனுக்கு மறையும் போது ஒருத்தனுக்கு உச்சியில் இருக்கிறது. ஒருத்தனுக்கு 7 மணியை காட்டுது, ஒருத்தனுக்கு 8 மணியை காட்டுது, ஒருத்தர் 9 மணியை காட்டுது, ஒருத்தர் 10 மணியை காட்டுது. ஒரு சூரியன் தான். ஒரு சூரியன் தான். இப்போ எத்தனை மணின்னு கேட்டால் நைட்டு 9:56ங்கிறோம். அமெரிக்காவுக்கு போய் கேட்டீங்கன்னா காலையில் 9:56 அவன். அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன செய்வான்? அதையும் அவனுக்கு ஏன் காலையை காட்டுது, உங்களுக்கு ஏன் மாலையை காட்டுது, ராத்திரி காட்டுது? அப்போ சூரியன் ஒன்றாக இருந்தாலும் சூரியன் எப்படி நேரம் காட்டுகிறது என்று சொன்னால் சூரியன்லேயே நேரம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சூரியனும் உங்களுக்கும் அதுக்கும் உள்ள டைரக்ஷனும் அதான் நேரத்தை காட்டுது. நேரத்தை எப்படி காட்டு? சூரியனே காட்டலை. அது ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறது. உங்கள் தலைக்கு நேரம் வந்தால் உச்சி, உங்களுடைய அடிவானத்தில் 90 டிகிரி அந்த கீழே இறங்குனா அது வந்து மறைகிறது. இந்த பக்கம் 90 டிகிரி வந்தால் உதிக்கிறது அப்படின்னு எடுக்கிறீல்ல. அந்த உங்களுடைய கண்ணுக்கு நேர எந்த டைரக்ஷன் இருக்குதோ, உங்களில் இருந்து எவ்வளோ டைரக்ஷன் சாஞ்சி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு நேரம் காட்டுகிறது. உங்களுக்கு இப்படி மறைகிறத காட்டுகிறது. உங்களுக்கு நேர் கீழே இருக்கிறவனுக்கு உதிக்கிறத காட்டும். எந்த சூரியன் உங்களுக்கு மறைவதாக தெரிகிறதோ அந்த சூரியன் உலகத்தில் உங்களுக்கு 180 டிகிரிக்கு கீழே இருக்கிறவனுக்கு எப்படி காட்டும்? உதிப்பதாக காட்டும். உங்களுக்கு மறையும் போது அங்கேருந்து பார்ப்பான்லங்க, நம்மளோட கண்ணை மறையுதுல, அவனுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தலையை காட்ட ஆரம்பிக்கும். இங்கிட்ட மறையுது அங்கிட்டு தானே போகுது. அப்போ வந்து ஒரு சூரியன் தான். அது எப்படி காட்டுகிறது? உங்களுக்கு மறைவதாக தெரிகிற சூரியன் ஒருத்தனுக்கு உதிப்பதாக தெரிகிறது. அப்போ சூரியன் மட்டும் இடத்துக்கு இடம் தான் நேரம் காட்டுது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நேரத்தை காட்டலை. அப்போ சந்திரனும் உங்களுக்கு நேரம் வரும்போது தான் முதலாவது நாளை உங்களுக்கு காட்டும்போது தான் அது முதல் நாள். சுத்திக்கிட்டு வந்து உங்களுக்கு எப்போ காட்டுது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய முதல் நாள் எடுத்துக்கிறங்க. அவனுக்கு மறைஞ்சதுனால எனக்கு மறைச்சுன்னு இப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு உதிச்சது எனக்கு உதிச்சுன்னு இப்படி சொல்ல முடியும்? சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு நிலைப்பாடு நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மற்றவங்க தான் வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சூரியனுக்கு ஒரு நிலைப்பாடு, சூரியனுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க? எங்களுக்கும் மறையணுங்கிறாங்க. ஏன் இப்போ சவுதியில் மறைஞ்சிருச்சாமுல, அதெல்லாம் எங்களுக்கு தான் மறையணும். அப்போ உங்களுக்கு ஏன் மறையணும்? ஒரு சூரியன் தானே இருக்குது. அப்போ உங்களுக்கு சூரியனுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மறையணுங்கிறீங்க, சந்திரன் வந்து உங்களுக்கு உதிக்க கூடாதுங்கிறீங்க. அதன் அர்த்தம் உங்களுக்கு உதிக்கிற மாதிரி உங்களுக்கு மறைகிற மாதிரி சந்திரனும் உங்களுக்கு உதிக்க வேண்டும், உங்களுக்கு மறைய வேண்டும். இதுதான் பொதுவான கான்செப்டுங்கிறது ரெண்டாவது புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுற மாதிரி தெரியுதுங்கிறார். ஹதீஸ் என்ன சொல்லுது? பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொல்லுது. குர்ஆன் வந்து ரமலான் வந்தால் நோன்பு வைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். குர்ஆனில் அப்படி சொல்லவே இல்லை. தப்பை அர்த்தம் செஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறாங்க. குர்ஆனில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரமலான் வந்தால் நோன்பு வைன்னு குர்ஆனில் வாசகமே இல்லை.
உங்களில் யார் ரமலானை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. உங்களில் யார் ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு வைங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் அடைவார்கள் என்று சொன்னா யார் அடைகிறாரோன்னு சொல்லுவாங்களா? யார் அடைகிறாரோன்னு சொன்னாலேயே ஒருத்தர் அடையும் நேரத்தில் ஒருத்தர் அடைய மாட்டார், அப்பதான் சொல்ல முடியும். எல்லாரும் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க. யார் அடைகிறாரோ, உங்களில் யாருக்கு உயிர் இருக்கிறதோ அப்படி நம்ம சொல்லுவோமா? எல்லாரும் தானே உயிர் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்படி பேச மாட்டோம். அல்லாஹ் எப்படி பேசுனா, உங்களில் யார் ரமலானை அடைகிறீர்களோ அவங்க நோன்பு வையுங்க. நான் இப்ப அடைவேன், நான் நோன்பு வச்சிருப்பேன், வைப்பேன். எனக்கு 10 மணி நேரம் கழிச்சு ஒருத்தன் அடைவான், அவன் அப்போ நோன்பு வைப்பான். எனக்கு 12 மணி நேரம் கழிச்சு ஒருத்தன் அடைவான், அவன் அப்போ நோன்பு வைப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மேட்சாகத்தான் ஹதீஸ் இருக்கிறது. குர்ஆனுக்கு தப்பா அர்த்தம் செஞ்சதுனால முரண் மாதிரி தெரிகிறது. சரியா அர்த்தம் செஞ்சால் ஃபமன் யார் ஷஹித அடைகிறானோ மின்கும் உங்களில் அஷ்ஷஹர் அந்த மாதத்தை ஃபல்யஸ்முஹு அதில் நோன்பு நோக்கட்டும். இதுதான் நேரடியான அர்த்தம். அப்ப யார் அடைகிறாரோங்கிறது யாருங்கிறத விட்டுவிட்டு ரமலானை அடைந்த நோன்பு வைங்கன்னு மொட்டையா சொன்னோன்னே ரமலானை எல்லாரும் அடைவாங்கங்கிற மாதிரி அர்த்தமா மாறிக்கிறது. அப்படி குர்ஆனுக்கு மாத்தமா என்ன இல்லை, ஹதீஸில் கிடையாது. குர்ஆன்ல உள்ளது தான் ஹதீஸில் விளக்கமாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு நேரத்தில் அடைய மாட்டாங்க. அடுத்து என்ன அவர் கேட்கிறாருன்னா, லைலத்துல் கத்ர் ஒரு இரவு தானே இருக்குது, ஒரு நேரத்தில் எல்லாரும் அடைஞ்சா தானே ஒரு இரவுன்னு வருங்கிறார். அப்போ ஒரு கணிப்புன்னு வச்சுக்கிறோம், ஒரு கணக்கு பண்ணிடுறோம், கணிச்சிட்டோம். கணிச்சு இத்தனை மணிக்கு அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க லைலத்துல் கத்ருண்டு, இத்தனை மணிக்கு இரவு ஆரம்பித்து விட்டதுண்டு. நீங்கள் இத்தனை மணிக்கு இரவுன்னு கணிக்கிறீங்கல்ல விஞ்ஞானப்படி, அப்படி கணிக்கும் அந்த நேரத்தில் பாதி உலகம் பகலாக இருக்கும், உலகம் முழுசு இருட்டா இருக்குமா? பகலா லைலத்துல் கத்ர் ஆகும். நீங்கள் உதாரணமாக இன்னைக்கு ராத்திரி இப்போ லைலத்துல் கத்ருன்னு கணக்கு போட்டு சொல்லிவிட்டீங்க. லைலத்துக்குன்னா இரவுண்டு அர்த்தம். லைலத்துல் கத்ர் நீங்கள் சொல்லும்போது அமெரிக்காவில் என்னவா இருக்குது, பகல் 10 மணியாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ராத்திரியாக இருக்கிறது. அப்போ என்னவா, அவனுக்கு எப்போ இரவு வரும்? நீங்கள் இந்த நாளை கடந்து அடுத்த நாளுக்கு போவீங்களே, அப்போ தான் அவனுக்கு ராத்திரி வரும். நீங்கள் என்ன வச்சாலும் 2 நாளில் வந்தான் தீரும். லைலத்துல் ஒரு உலகமுலாம் ஒரு பெருநாள் நீங்கள் சொன்னாலும் 2 இரவில் தான் அது வரும். லைலத்துல் கத்ருங்கிற என்ன இருக்கு, நீங்கள் கடந்த பிறகுதான் அந்த இரவு அவன் சொல்ல வேண்டிய நிலை வரும். அப்பவும் லைலத்துல் கத்ர் இப்போ இல்லாமல் போகுதே இந்த வாதப்படி. இப்போ லைலத்துல் கத்ர் ஒன்று தான், அதில் டவுட்டு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்கல்ல, மேகமாக இருந்தால் 30ன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஊருக்கு ஒரு வித்தியாசம் வந்திருக்கும்ல அவங்க காலத்தில். ஒரு ஊரில் பிரைட்டாக இருக்கும், அவன் பிறையை பார்த்துருப்பான், அவன் நோன்புன்றுவான். ஒரு ஊரில் மேகமாக இருக்கும், பிறையை பார்த்துருக்க மாட்டான், அவன் 30ன்றுவான். அப்போ இந்த மாதிரி குழப்பம் ரசூலுல்லாஹ் காலத்தில் உலகம் பூரா ஏற்பட்டிருக்கும்ல, ஏற்பட்டிருக்கும். அப்போ 2 நாள் அவங்களுக்கு வந்திருக்கும்ல. இவங்களுக்கு ஒத்தனா அவங்களுக்கு ரெட்டை, அவங்களுக்கு ரெட்டனா இவங்களுக்கு ஒத்த வருமா வராதா? அப்படி வந்துச்சு. அப்போ அவர்கள்லாம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சாங்களா அடையலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த சஹாபாக்கள் ஒருவர் ரமலான ஒன்றுங்கிறாரு, ஒருத்தர் 2ங்கிறாரு. இப்போ லைலத்துல் கத்ர் அவங்களுக்கு வித்தியாசப்படுமா படாதா? இவருக்கு ரெட்டப்படையாக இருக்கிற ஒரு ஒத்தப்படைன்னு வருமா இல்லையா? அப்போ ஒத்தப்படையெல்லாம் லைலத்துல் கத்ர் வரும். 21 லைலத்துல் கத்ர்னு வச்சுக்கிறங்க. இவர் 22ன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதை. அப்போ இவருக்கு இப்போ முதல் நாள் லைலத்துல் கத்ர் வந்துடும். அப்போ குழப்பம் வருதுல்ல. அந்த குழப்பம் ரசூலுல்லாஹ் காலத்திலே ஒருத்தருக்கு லைலத்துல் கத்ர் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியா புரிந்து கொள்வது? லைலத்துல் கத்ர் என்பது குர்ஆன் இறங்குனுச்சுல, அந்த இரவை மதிக்கிறது தான். அந்த இரவு திரும்பி வராது. நான் முதல்ல சொன்னல, பிறந்த நாளுக்கு திரும்பிய உலகம் சுத்துது, அந்த இரவை வரப்போகுது. நீங்கள் குர்ஆன் இறங்கின இரவு என்று அதை மதிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த மதிப்புக்காக உங்களுக்கு கிஃப்ட்டை தர்றான். உன் கணக்குக்கு ஒத்தப்படையில் இன்னைக்கு 21 8ஆம் தேதி வச்சுக்கிட்டியா, உனக்கு அது லைலத்துல் கத்ர். நீ 9 வச்சுக்கிட்டியா, உனக்கு அந்த அன்னைக்கு தருவேன். நீ 10ஆம் தேதி வச்சுக்கிட்டியா, உனக்கு அல்லாஹ் தர கிஃப்ட் தான் அது. அந்த நாள் திரும்பாது. குர்ஆன் இறங்குனுச்சு அந்த நாளாக திரும்பும். அந்த நாள் திரும்பினா இப்போ ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குர்ஆன் இறங்குனுச்சே அந்த நாள் அப்படி உலகத்தில் ரிவேஸாக சுற்றி 14 நூற்றாண்டுக்கு பின்னாடி போனால் ரசூலுல்லாஹ் பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம பூமியில் இல்லாமல் இருப்போம். உலகம் சுற்றி திருப்பி அந்த நாள் வர்றது கிடையாது. அந்த நாளை நம்ம மதிக்கிறோம். மதிக்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அவனுடைய கிஃப்டை தருகிறான். யார் யார் அவங்களுடைய கணக்கு பிரகாரம் அந்த ஒத்தப்படையை அடைகிறார்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட் அல்லாஹ் கொடுப்பான். இப்படி புரிந்து கொண்டால் எல்லாருடைய கருத்து பிரகாரம் லைலத்துல் கத்ரில் குழப்பம் வராது. இதை குழப்பத்துக்காக இந்த குழப்பம் வருதுன்னு இந்த கேள்வியை கேட்பார்களே, ஆனால் அவங்க கணிக்கிற சித்தாந்தப்படியும் உலகத்துக்கெல்லாம் ஒரு லைலத்துல் கத்ர் வராது.
அவங்க சித்தாந்தப்படி எது வரலையோ அதை ஆர்குமெண்ட்டை வைக்க முடியாது. அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தாலும் 2 லைலத்துல் கத்ர் வரத்தான் செய்யும். ஒரே நாளில் பெருநாள் அறிவிச்சாலும் 2 பெருநாள் வந்துடும். ஏன் பெருநாள் தொழில் காலைலான்னு சொல்லுவீங்க, நீங்கள் பெருநாள் தொழில் ராத்திரியாக இருக்கணும், அடுத்த நாள் தானே சொல்லுவான். உலகம் வந்து பாதி பகல் பாதி இருவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளில் எப்படி பெருநாள் வரும்? கணிச்சு சொன்னாலும் 2 பெருநாள் வந்து தான் தீரும். நீங்கள் என்ன மாதிரி செஞ்சாலும் 2 குறைஞ்சி ஒரு நாளில் எல்லாரும் பெருநாள் கொண்டாட முடியாது. ஏன்? அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது, பெருநாள் தொழுகைக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு ஒரே நாளில் வைக்க முடியாது. பகலில் தான் நோன்பு வைக்க முடியும். ராத்திரியாக இருக்கிறவன் பிடிஞ்சு தான் நோன்பு வைப்பான், ஒரு நாள் தள்ளிடுவான் தன்னால். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரே நாளில் எல்லாரும் நோன்பு வைக்கவும் முடியாது, ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடவும் முடியாது. இது ரொம்ப விழாவாரியாக 2 மணி நேரம் விளக்க வேண்டிய விஷயம். சுருக்கமான பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்கிறேன். அந்த பிறை ஓர் விளக்கம்ங்கிற புஸ்தகத்தில் நிறைய விவரங்கள் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க.